இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். இது நல்லா வதங்கின பிற்பாடு தூள்லாம் போட்டு செய்ய வேண்டியது. கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். எறா போட்டுற வேண்டியது தான். நான் பாதி எறா தான் போட்டிருக்கேன். அந்த பாதி எறாவுக்கு 8 வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிட்டேன். இந்த எறா தொக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.